ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நைட்டி கிளாஸில் நம்ம பார்க்க இருக்கிற நைட்டி பார்த்திங்கன்னா 3 பீஸ் நைட்டி தான். எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இது வரைக்கும் நம்ம நைட்டி மாடல் வந்து 15 மாடல் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து 16ஆவது மாடல். ஸோ இது வந்து 3 பீஸ் நைட்டி தான். ஸோ இந்த நைட்டி எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு வந்து இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சுக்கலாம். இந்த 3 பீஸ் நைட்டி கட் பண்ணுறதுக்காக நான் நைட்டி மெட்டீரியல் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதோட ஒரு பிளெயின் ஃபேப்ரிக்கும் நமக்கு தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து பிளெயின் ஃபேப்ரிக் வந்து நம்ம நைட்டியோட கலருக்கு மேட்சிங்கான கலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நைட்டியை வந்து நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணி போட்டுடலாம். நான் இதில் ஃபோல்டிங் வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வீடியோ வேணும் அப்படின்னா ஆல்ரெடி வந்து எப்படி ஃபோல்டிங் வந்து பண்ணி போடணும் அப்படின்னு வீடியோ தனியாகவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துடுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நம்ம ஃபோல்டிங் வந்து பண்ணி போட்டதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹைட்டு வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு எடுக்கக்கூடிய உங்களுடைய ஹைட்டில் இருந்து ஒரு 2.5 இன்ச்சு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஃபுல் ஹைட்டுமே வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 56 இன்ச்சு வந்து நான் ஹைட் வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ என்னோடய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 53.5 இன்ச்சு. ஸோ 2.5 இன்ச்சு நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 56 இன்ச்சு இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த நைட்டி மெட்டீரியல் ஃபுல்லாகவே வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஹைட் மெஷர் பண்ணுறதுக்கு பிறகு நம்ம வந்து நார்மலாக வந்து நெக்கோட வித்து ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணுவோம். ஸோ அதை தான் வந்து இதில் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து 7.5 இன்ச்சும் நெக்கோட வித்து 3 இன்ச்சும் மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட லென்த் அண்டு பேக் நெக் ஃப்ரண்ட் நெக் ரெண்டுமே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மலாக வந்து மார்க் பண்ணுறது மாதிரி தான் வந்து இதில் மார்க் பண்ணி எடுக்கணும். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சும் கிடையாது. இப்போ நம்ம நெக்கோட வித்து அண்டு ஷோல்டர் அப்புறம் ஹைட் இந்த 3 மெஷர்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மார்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இது அந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி தான் அந்த ஆம்ஹோலுடைய லென்த்தும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆம்ஹோலுடைய லென்த் வந்து நான் 8 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 1/2 இன்ச் அல்லது 3/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக வந்து ஆம்ஹோலுடைய லென்த்துக்கு நம்ம மார்க் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணதுக்கு பிறகு இப்போ இந்த மார்க் பண்ணி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இது வந்து செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து லைன் போட தேவையில்ல. அந்த பாயிண்ட் மட்டும் நம்ம வச்சா போதும். இந்த ஆம்களுடைய லென்த்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து லைன் போட்டு எடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து செஸ்ட் ரவுண்ட். இப்போ அந்த செஸ்ட் ரவுண்டில் மார்க் பண்ணியிருக்கிறதுல இருந்து டவுனாக வந்து 1 இன்ச்சு வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறது வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துடலாம். ஸோ இந்த மார்க்கிங் வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த 3 பீஸ் நைட்டியில் வந்து கொஞ்சம் நமக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் கட்டிங்கு. ஸோ நீங்கள் 2-3 ட்ரிப்பு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவும் தெளிவாக புரியும். அதுக்கு பிறகு நமக்கு இந்த நைட்டி கட் பண்ணுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து இந்த 3 பீஸ் நைட்டி கட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ வந்து 1 or 2 டைம்ஸ் பார்த்துட்டு அதுக்கு பிறகு கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து பார்க்கணும். ஃபஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு பிறகு நமக்கு கட் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இதில் நான் ஸ்லீவோட ரவுண்ட் வந்து 7.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீவ் ஃபுல்லாகவே வந்து மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஸ்லீவோட மார்க்கிங்கே வந்து இந்த 3 மார்க்கிங் தான் வந்து நம்ம பண்ணணும். ஸ்லீவோட ரவுண்டு அப்புறம் செஸ்ட்டோட ரவுண்ட்லேருந்து 1 இன்ச்சு டவுனாக வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஆம்களுடைய லென்த்து. இப்போ இந்த 3 மார்க்கிங்குமே வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஜாயின் பண்ணுறனோ இதே மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுக்கணும். ஸோ லைட்டாக வந்து வி ஷேப்பில் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு. இந்த மாதிரி நம்ம ஸ்லீவ் பார்ட் வந்து மார்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக் பார்ட்டுக்கு வந்து நம்ம மார்க்கிங் வந்து பண்ணலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் பார்ட் நம்ம மார்க் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இந்த ஆம்ஹோலுடைய லென்த்தும் செஸ்ட் ரவுண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் மெஷர் பண்ணிக்கணும். ஸோ இப்போ இதில் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.6 இன்ச் வந்து இதில் இருக்குது. 4.6 இன்ச் இருக்குது. இந்த 4.6 இன்ச்சை இந்த செஸ்ட் ரவுண்டில் இருந்து இந்த மாதிரி செஸ்ட் ரவுண்டில் நம்ம வைக்கணும். டேப்பை வச்சுட்டு 4.6 இன்ச் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுலேயும் வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு இதையும் இந்த மாதிரி வந்து ஸ்லாண்டிங்காக வந்து நம்ம லைன் போட்டு எடுக்கணும். இப்போ பண்ணியிருந்தால் இந்த மார்க்கிங் வந்து நமக்கு வந்து ஸ்கர்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஹோல் சைடு வரும். ஸோ அதுக்காக தான் அந்த 4.6 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ நான் இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக் பார்ட் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சுக்கு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த 10 இன்ச்சுக்கு பதிலாக உங்களுடைய சைஸுக்கு ஏற்றாப்புல இந்த யோக் பார்ட்டோட சைஸ் வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 9 இன்ச்சிலேருந்து ஒரு 10.5 இன்ச்சுக்குள்ளாடி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கணும். இப்போ நான் இதில் வந்து ஒரு 42 சைஸ்னால இதில் நான் வந்து ஒரு 10 இன்ச் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு செஸ்ட் ரவுண்ட் அந்த பாயிண்டில் இதை அந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணுறது மாதிரி நம்ம லைட்டாக பெண்ட் ஆனது மாதிரி லைன் போட்டு எடுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஃப்ரண்டில் மட்டும்தான் வந்து 3 பீஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும். இப்போ அது எப்படி வந்து மார்க் பண்ணுறதுன்னு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். அதுக்கு ஃப்ரண்ட் நெக்கில் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு மேலால் ஒரு மார்க் பண்ணிவிட்டு மாதிரி லைட்டாக பெண்ட் ஆடுறது மாதிரி நம்ம லைன் போட்டு எடுக்கணும். அதுக்கு பிறகு ஃபோல்டிங்கில் வந்து இந்த மாதிரி வச்சு மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. அந்த மெஷர்மெண்ட்டு படி இதை வந்து இந்த மாதிரி வந்து நம்ம மூவ் பண்ணி மார்க் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மார்க்கிங் வந்து எவ்வளோ தூரத்துக்கு நம்ம மார்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நெக்கோட வித்து வந்து நம்ம 3 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அந்த 3 இன்ச்சை கீழே இருக்கக்கூடிய அந்த யோக் பார்ட்டை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இந்த மார்க்கிங்கில் இருந்து ஒரு 1.5 இன்ச் அல்லது 1.25 இன்ச்சுக்கு வெளியில் நம்ம மார்க் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கிங் வரைக்கும் நம்ம இதை மூவ் பண்ணி மார்க் பண்ணாலே போதும். அப்போ நமக்கு பார்த்திங்கன்னா ஃப்ரண்டில் வந்து ஒரு யோக் பார்ட் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெக்கோட கீழே வரக்கூடிய இந்த யோக் பார்ட் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் கீழே இருக்கக்கூடிய அந்த யோக் பார்ட்டு ஃபுல்லாகவே மெஷர் பண்ணி மார்க் பண்ணி லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃப்ரண்ட் யோக்கு ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி பேக்லேயும் வந்து நம்ம ரவுண்ட் நெக்கே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ட்ராயிங் நான் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் யோக் வந்து ஃபினிஷ் பண்ணது மாதிரி சைடு ஷோல்டரும் வந்து நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யோக் பார்ட் வந்து ஃபினிஷ் பண்ண அந்த பாயிண்டில் இருந்து ஆம்ஹோலுடைய லென்த் அந்த பாயிண்ட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு 3 பீஸும் வந்து நமக்கு ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நான் ஸ்லாண்டிங்காக லைன் போட்டது வந்து நமக்கு வேஸ்ட்டாக போகும். இந்த நைட்டியில் நமக்கு வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் கொஞ்சம் வேஸ்ட் வரும். அதே மாதிரி ஸ்லீவ் பார்ட்டில் அந்த சைடில் நமக்கு கொஞ்சம் வேஸ்ட்டு போகும். இவ்வளோ தான் இந்த கிளாத்லேயே வந்து நமக்கு வேஸ்ட்டாக வரக்கூடிய கிளாத்து. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்லீவோட லென்த் இவ்வளோ வேண்டாம் அப்படின்னா கீழே வந்து நீங்கள் வந்து ஃபோல்டிங் வந்து பண்ணி ஸ்லீவோட லென்த்தை நீங்கள் வந்து கம்மி பண்ணதாக இருந்தால் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து 3 பீஸ் நைட்டியோட மார்க்கிங்கு. ஸோ இந்த மாதிரி மார்க்கிங் ஃபுல்லாக வந்து பண்ணி முடிச்சதுக்கு பிறகு நம்ம இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் கட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கர்ட் பார்ட்டை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துடுதேன். இந்த நைட்டி பார்க்குறதுக்கு தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் வந்து இதை நம்ம 2-3 ட்ரிப்பு நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த நைட்டி வந்து கட்டிங் போடுறதுக்கும் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கும் ரொம்பவும் ஈஸியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மாடலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்கர்ட் பார்ட் வந்து கட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி ஸ்கர்ட் பார்ட் கட் பண்ணி முடித்ததுக்கு பிறகு இப்போ நம்ம ஸ்லீவையும் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நம்ம ஸ்லீவில் கட் பண்ணக்கூடிய இந்த பார்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வேஸ்ட்டாக தான் இந்த கிளாத்து வந்து நமக்கு போகும். ஸோ அதே மாதிரி இந்த பார்ட்டும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் பார்ட்டும் நம்ம வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இதில் வந்து இதுதான் வந்து ஸ்லீவ் பார்ட்டு. இந்த மாதிரி வந்து செஸ்ட் ரவுண்டில் லைட்டாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தால் இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக் பார்ட்டுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் யோக் பார்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடியதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணும்போது பேக் பார்ட்டை நீங்கள் கவனமாக பார்த்து கட் பண்ணி எடுக்கணும். ஏன்னா இதில் இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பீஸுமே இதில் இருக்குது. அதனால் ஃப்ரண்ட் பார்ட்டை கையில் இந்த மாதிரி பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரண்ட் பார்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 3 பீஸுமே வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கும் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம பேக் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பேக் பார்ட்டில் இந்த மாதிரி மெத்தடில் நம்ம கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு கிராஸ் பீஸ் வந்து இந்த கிளாத்தே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தனியாக வந்து பேக் பீஸை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிராஸ் பீஸுக்கு வந்து வேறு கிளாத் வந்து போடுறது மாதிரி தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்லேயே வந்து நீங்கள் வந்து பேக் பார்ட்டும் கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பீஸ் நைட்டிக்கான கட்டிங் வந்து ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரண்டில் வரக்கூடிய யோக் பார்ட்டு. ஸோ ஃப்ரண்டில் மட்டும்தான் நமக்கு இந்த மாதிரி வந்து 3 பீஸ் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து லெவல் படி கரெக்டாக வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க எந்த சைடு எந்த பீஸ் வரும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக வச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு பதில் நம்ம மாற்றி ஸ்டிச்சிங் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஷோல்டரில் பார்த்திங்கன்னா நமக்கு சுருக்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி யோக் பார்ட் வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது கரெக்டான பீஸ் வந்து வச்சு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ இதுதான் வந்து பேக் பார்ட்டு. ஸோ பேக் பார்ட்டுக்கான கிராஸ் பீஸை வந்து நம்ம இந்த நெக்கில் கட் பண்ண இந்த கிளாத்தே யூஸ் பண்ணி நம்ம நெக்குக்கு வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு பேக் சைடில் வைக்கிறதுக்கான கிளாத்தும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து நமக்கு 2 பீஸ் வந்து ஒவ்வொரு செட்லேயும் 2 பீஸ் கிளாத் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்.
ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இது வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச்சிங் வந்து பண்ணிக்கலாம். இல்லை நைட்டி மெட்டீரியலே போதும், அந்த டிசைனே போதும் அப்படின்னா அந்த டிசைனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டில் மட்டும் போதும்னா அந்த பார்ட்டில் மட்டும் ப்ளெயின் வச்சுட்டு 2 சைட்லேயும் வந்து நைட்டி டிசைன் வர்றது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா 2 சைடும் ப்ளெயினும் சென்டரில் வந்து நைட்டி மெட்டீரியல் வர்றது மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. ஸோ அல்லது ஃபுல்லாகவே வந்து நைட்டி டிசைனாக கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நைட்டில் ஃப்ரண்டில் வந்து நம்ம லேஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம லேஸ் ஒர்க்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் கட் பண்ணிகிட்ருக்கிறது தான் வந்து நம்ம பேக் நெக்கோட கிராஸ் பீஸ் தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஒரு 3 பீஸ் நைட்டி எப்படி மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டெய்லரிங்ஸ் வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட டெய்லரிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறைய வீடியோஸ் வந்து இனி வரக்கூடிய நாட்களில் நம்ம பார்க்கலாம். இந்த நைட்டியோட ஃபுல் கட்டிங் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து ஸ்லீவ் பார்ட் வந்து இந்த மாதிரி வச்சு தான் நம்ம ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும். அதே மாதிரி யோக் பார்ட் இந்த மாதிரி தான் வைக்கணும். ஃப்ரண்டில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வந்து நமக்கு இருக்கும். அதில் நம்ம ஃப்ளீட் வைக்கிறது மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளீட் வச்சு நம்மளுடைய சைஸுக்கு ஏற்றாப்புல நம்ம இந்த நைட்டியை வந்து ரெடி பண்ணி எடுக்கணும். ஸோ வந்து நம்ம இதை எப்படி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த 3 பீஸ் நைட்டி எப்படி வந்து ஸ்டிச்சிங் வந்து பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச்சிங் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை பை, டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்.